ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மல்லிகை பூச்செடி வளர்ப்பில் இன்றைக்கி நம்ம புது தளிர் வளர என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த புது தளிர் வளர்ந்தால் தான் நமக்கு மொட்டு வச்சு பூ பூக்கும். புது தளிர் வளர நம்ம செடி நல்ல பெரிய செடியாக இருந்ததுன்னா அந்த செடி நல்லா கவ்வாத்து செஞ்சு விடுங்க. ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அடுத்ததாக இலைகளை பார்க்கணும். அந்த இலைகள் நல்ல முத்தின இலைகளாக இருந்ததுன்னா, பழுத்த இலைகள் முத்தின இலைகள் இருந்ததுன்னா அந்த இலைகளை நல்லா உருவி எடுத்துடுங்க. எல்லா இலைகளையும் உருவி எடுத்துட்டு வேர் பகுதியில் இருக்க மண்ணை நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விடும் பொழுது செடியோட வேர் பகுதிக்கு நல்லா ஆக்சிஜன் கிடைக்கும். நல்லா மண்ணை கிளறி விட்டு ரெகுலராக தண்ணி விட்டுட்டே வரணும். ஈரப்பதம் பார்த்து தண்ணி விட்டுட்டே வரணும். மண் காயாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம செடியை ட்ரிம் பண்ணி விட்டுருக்கோம். அடுத்ததாக இலைகளெல்லாம் உருவி விட்டுருக்கோம் இல்லைங்களா. அதனால் நம்ம ஈரப்பதம் எப்பவுமே இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணி செடியை ஈரப்பதத்தோடு வச்சுக்கணும். அடுத்ததாக நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உரங்கள் கொடுக்கணும். இது என்ன உரங்கள் எல்லாம் கொடுக்கலான்னு நான் சொல்கிறேன். நம்ம தொழு உரங்கள் கொடுக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தொழு உரங்களில் நல்ல பெனிஃபிட் இருக்குது. மல்லிகை செடிகளுக்கு தொழு உரம் கொடுக்கும் பொழுது அதில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அடுத்ததாக நம்ம என்னெல்லாம் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய காய்கறி தோல், பழத்தோல், கீரையோட வேஸ்டேஜ் இதெல்லாம் நல்லா காய வச்சுட்டு அதை வேர் பகுதியில் நம்ம அடி உரமாக அப்படியே கொடுத்துட்டே வரலாம். அடுத்ததாக வீட்டில் கிடைக்கக்கூடிய சாப்பாடு வடித்த கஞ்சி தண்ணி, இந்த கஞ்சி தண்ணியை ஒரு 2-3 நாட்களுக்கு நல்லா நொதிக்க விடணும். நொதிக்க விட்ட இந்த கஞ்சி தண்ணியில் நீங்கள் வெல்லம் இருந்ததுன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். ரெண்டுத்தில் எதையாவது ஒன்று சேர்த்து நல்லா நொதிக்க வச்சு இது கூட 3லிருந்து 4 மடங்கு தண்ணி கலந்து வேர் பகுதிக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே வந்தீங்கன்னா நல்ல புது தளிர்கள் வளரும். இப்படியும் கொடுத்துமே புது தளிர்கள் அந்த அளவுக்கு வளரலைன்னா பொட்டாஷ் கொடுங்க. பொட்டாஷ் இருக்கக்கூடிய உரங்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டிலையே கிடைக்கக்கூடிய பழத்தோல், வாழைப்பழத்தோலை நல்லா காய வச்சு அதை அடி உரமாக நம்ம கொடுக்கலாம். அடுத்ததாக அதோட பெஸ்ட்டுன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பு சாம்பல். இந்த அடுப்பு சாம்பல் விறகு மட்டுமே எரித்த அடுப்பு சாம்பலாக இருக்கணும். மற்ற உலோகங்கள், அதாவது பிளாஸ்டிக் கவர், இந்த மாதிரி பொருட்கள் எரித்த சாம்பலை நம்ம செடிக்கு கொடுக்கக்கூடாது. விறகு மட்டுமே எரித்த அடுப்பு சாம்பலாக இருக்கணும். அதுவும் 2 மாத பழைய சாம்பலாக இருக்கணும். அதை அடி உரமாக கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா நல்ல புது தளிர்கள் செடி நல்லா க்ரோத் ஆகும். மற்றபடி மீன் அமிலம், மீனோட வேஸ்டேஜ் அதையும் நம்ம அடி உரமாக கொடுக்கலாம். மீன் வேஸ்டேஜ் பச்சையாகவும் நம்ம கொடுக்கலாம். வேர் பகுதியிலேருந்து தள்ளி ஒரு அரை அடி தள்ளியே நம்ம கொடுக்கணும் பச்சையான மீன் வேஸ்டேஜை. இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். மல்லிகை செடிக்கான எல்லா டிப்ஸும் நான் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.